கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் சாராயம் குடித்த 36 பேர் இதுவரையும் பலியாகி இருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்ற அச்சம் தொடர்ந்து நிலவி வருகிறது. இந்த நிலையில் அந்த விசச்சாராயத்தை விற்றவர்கள் குறித்தான பல தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். ஒருபுறம் எத்தனை பேர் அனுமதிக்கப்படுகிறார்கள், நிலை எப்படி இருக்கிறது அப்படின்றத ஒருபுறம் பார்த்துட்டு வரும். அதே நேரத்தில் இந்த செயலில் ஈடுபட்டவர்களுக்கு என்ன தண்டனை, அது தொடர்பான செய்தியும் அந்த வண்ணம் இருக்கிறது. தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டிருக்கும் நடவடிக்கைகள் என்ன, தற்போது வரை நமக்கு கிடைத்திருக்கும் தகவல்கள் என்ன? கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் பார்த்தோம் என்றால் அந்த விஷச்சாராயம் அருந்தியவர்களில் 36 பேர் இதுவரை உயிரிழந்து இருக்கிறார்கள். மேலும் 130க்கும் மேற்பட்டோர் கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில் மட்டும் தற்பொழுது வரை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் இந்த விவகாரத்தில் தற்பொழுது வரை 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே போல 10 பேர், 2 பெண்கள் உட்பட 10 பேரிடம் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. அது மட்டும் இல்லாமல் சின்னதுரை என்பவரை தேடக்கூடிய பணிகளும் கூட ஒரு புறம் நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே பல்வேறு அதிர்ச்சிகர தகவல்களானது நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் கண்ணுக்குட்டி என்று சொல்லப்படக்கூடிய அந்த கைது செய்யப்பட்ட நபர் கருணாபுரத்தில் பாக்கெட் சாராய விற்பனை செய்து வந்திருக்கிறார் என்றும், ஒரு பாக்கெட் 60 ரூபாய் என்ற விலையில் விற்பனை செய்ததாலும் கண்ணுக்குட்டி வாடிக்கையாளர்கள் அதிகம் என்றும் சொல்லப்படுகிறது. அதாவது ஒரு பாக்கெட் 60 ரூபாய் என்று குறைந்த விலைக்கு அவர் விற்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அவருக்கு வாடிக்கையாளர்கள் அதிகம் என்று சொல்லப்படுகிறது. கருணாபுரத்தில் தெருவுக்கு ஒரு ஏஜென்ட்டுகளை வைத்து அந்த பாக்கெட் சாராயத்தை அவர் பல வருடங்களாக விற்று வந்ததும் கூட தெரிய வருகிறது. அவர் மீது பல்வேறு வழக்குகள் ஏற்கனவே இருப்பதாக சொல்லப்படக்கூடிய ஒரு நிலையில் தற்பொழுது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சாராய ஏஜென்ட்டுகள், அதாவது ஒவ்வொரு இடங்களிலும் ஏஜென்ட்டுகளை வைத்து கள்ளச்சாராய விநியோகித்து வந்த ஒரு நிலையில் ஏஜென்ட்டுகளுக்கு, அந்த சாராய ஏஜென்ட்டுகளுக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கமிஷன் கொடுத்து இருப்பதும் கூட தெரிய வருகிறது. 1000 ரூபாய் கமிஷன் என்பதால் கருணாபுரத்தில் தெருவுக்கு ஒரு சாராய ஏஜென்ட்டுகள் இருந்திருக்கிறார்கள். இதனால் இவருக்கு வாடிக்கையாளரும் அதிகமாகவே இருந்திருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் தெருவுக்கு ஒரு வீட்டில் வைத்து பாக்கெட் சாராய விற்பனையானது நடைபெற்று வந்ததும் கூட தெரிய வருகிறது. கருணாபுரம் கூலி தொழிலாளர்கள் பலர் வேலை முடிந்தும் தினமும் பாக்கெட் சாராயம் குடிக்கக்கூடியவர்கள் என்ற அடிப்படையில் அவர்களை டார்கெட் செய்து, இந்த கூலி தொழிலாளர்களை டார்கெட் செய்து அவர் இந்த சாராய விற்பனையில் ஈடுபட்டு வந்ததும் தெரிய வருகிறது. வழக்கம் போல் செவ்வாயன்று கருணாபுரத்தில் கண்ணுக்குட்டி ஏஜென்ட்டுகள் பாக்கெட் சாராய விற்பனையை செய்திருக்கிறார்கள். ரூபாய் 600 கொடுத்து பாக்கெட் சாராயத்தை நேற்று முன்தினம் 100க்கும் மேற்பட்டோர் வாங்கி அதை குடித்திருக்கிறார்கள். டாஸ்மாகில் விற்பதை விட இங்கு விலையானது குறைவு என்ற அடிப்படையில் தினமும் கூலி வேலைக்கு செல்வோருக்கு இது எளிமையாக இருப்பதால் இதை வாங்கி குடித்து வண்ணம் இருந்திருக்கிறார்கள். செவ்வாய்க்கிழமை என்ற வழக்கம் போல் அந்த செவ்வாய்க்கிழமை நேற்று முன்தினம் அதை கூலி தொழிலாளர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் அந்த 60 ரூபாய் கொடுத்து ஒரு பாக்கெட் 60 ரூபாய் கொடுத்து அதை வாங்கி குடித்து இருப்பது தெரிய வருகிறது. செவ்வாயன்று மாலை பாக்கெட் சாராயம் பருகியவர்களுக்கு புதன்கிழமை அதிகாலையில் வயிற்று வலியானது ஏற்பட்டிருக்கிறது. வயிற்று வலி காரணமாக கருணாபுரத்தைச் சேர்ந்த 4 பேர் முதலில் தனியார் மருத்துவமனைக்கு சென்று இருக்கிறார்கள். விஷச்சாராயம் பருகி இருந்த ஒரு சூழ்நிலையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அனுமதியானது மறுக்கப்பட்டிருக்கிறது. சிகிச்சைக்கு சென்று 4 பேரில் 2 பேர் பலியான நிலையில் கருணாபுரத்தில் பதற்றம் தொடங்கி இருக்கிறது. பாக்கெட் சாராயம் பருகியவர்கள் ஒருவர் பின் ஒருவராக வயிற்று வலி, கண் வலி ஏற்பட்டு, அதே போல வயிற்று உபாதைகள் உள்ளிட்ட உடல் பாதிப்புகள் ஏற்பட்டு, மயக்கம் ஏற்பட்டு, பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு ஒவ்வொருவராக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். பாக்கெட் சாராயம் விஷமாக மாறியது கண்டுபிடிக்கப்பட்டதால் பருகியவர்கள் மருத்துவமனையில் ஒவ்வொருவராக அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். மெத்தனால் கலந்த பாக்கெட் சாராயம் பருகிய 36 பேர் பலியாகி இருக்கிறார்கள். இதில் 130க்கும் மேற்பட்டோர் வரை தற்பொழுது வரை சிகிச்சை பெற்று வருகிறார்கள். தற்பொழுது பார்த்தோம் என்றால் எதிர்க்கட்சி சி.வி. சண்முகம் அவர்கள் தற்பொழுது வருகை தந்த வண்ணம் இருக்கிறார்கள். மேலும் அதாவது அந்த பாக்கெட் அந்த சாராயம் என்பது ரூபாய் 60 என்ற வகையில், அதாவது விலை மலிவான விலை என்ற வகையில் விற்கப்பட்டு இருப்பதால் இவருக்கு வாடிக்கையாளர்கள் அதிகம் என்று தெரிய வருகிறது. அதற்கேற்ற வகையில் இந்த பாக்கெட் சாராயத்திற்கு அதிக மவுசானது இருந்திருக்கிறது. அந்த பகுதி மட்டும் இல்லாமல் சுற்றுவட்டார பகுதியில் இருந்தும் கூட கூலி தொழிலாளர்கள் அங்கே வருகை தந்து அந்த பாக்கெட்டுகளை வாங்கி குடித்திருப்பதும் கூட நமக்கு தெரிய வருகிறது.
ஆபத்தை உணராமல் மலிவு விலை என்பதால் பாக்கெட் சாராயத்தை பருகியவர்களினுடைய நிலையானது தற்பொழுது இப்படி இருக்கிறது. தற்பொழுது வரை 36 பேர் உயிரிழந்து இருக்கிறார்கள். 130க்கும் மேற்பட்டோர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இதற்கிடையே தற்பொழுது பார்த்தோம் என்றால் அந்த மலிவான விலை என்று ஆபத்தை உணராமல் பொதுமக்கள், அந்த கூலி தொழிலாளர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் நேற்று முன்தினம் இத்தகைய அந்த பாக்கெட் சாராயங்களை வாங்கி அருந்திய ஒரு நிலையில் தற்பொழுது இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டமே பதற்றமான சூழலில் மட்டும் இல்லாமல் ஒரு கவலை நிறைந்த ஒரு நிலையிலும் இருக்கிறது. லதா, கூடுதல் விவரங்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இணைப்பிலேயே இருங்க. தொடர்ந்து அண்மை தகவல்கள் வெளியாகி வருகிறது. அதை ஒருபுறம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். களத்திலிருந்தும் நம்முடைய செய்தியாளர்கள் என்ன நிலவரம் அப்படின்றத பதிவு பண்ணிட்டு வராங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.